இன்றைய சூழ்நிலையில் பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதையா, சோதனை கதையா, கட்டுக்கதையா? ஐயா, நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க, காந்தி கண்ட சமுதாயம் நம்ம கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அது இன்னும் நடக்கலைன்னு. பேச்சாளராக வந்து என் தோழி சொன்னாங்க, பள்ளியில் பட்ட பகலில் ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. இப்படி பட்ட பகலிலே நடக்கும்போது இரவில் எங்கெங்கய்யா நாங்கள் போய் தேடுவோம் இந்த ஆண்கள் சமுதாயத்தில் எங்களுடைய சாதனையை? இப்போ சொல்லுங்க ஐயா, எங்கெங்கய்யா நாங்கள் சாதனையை கண்டுட்டோம்? டெல்லியில் லக்ஷ்மி அகர்வால்ன்ற ஒரு பொண்ணுங்கய்யா, 15 வயசு. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் 2 வருஷமாக பின்தொடர்றான், என் லவ்வுக்கு ஓகே சொல்லுடின்னுட்டு. ஆனால் அவள் வந்து ஓகே சொல்லவே இல்லை, பிடி கொடுக்கவே இல்லை. பிடிச்சான், ஆசிடை எடுத்து ஊத்தனா மூஞ்சிலே. 23 அறுவை சிகிச்சை பண்ணாங்க ஐயா. அந்த பொண்ணு நடையா நடந்தா கோர்ட்டுக்கு. 10 வருஷமா நடந்தா. 10 வருஷமா நடந்து கிடைச்ச ஒரு தீர்ப்பு, அது ஒரு சாதனைங்க ஐயா, அது ஒரு சோதனைங்க ஐயா அந்த பொண்ணுக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் காட்டில் வந்து அந்த காலத்தில் வாழும்போது வேட்டையாடுறதுக்கும் சாப்பாடு தேடுறதுக்கும் பொண்ணுங்க ஆணுங்க நல்லா ஒன்றா தாங்க ஐயா போவாங்க. அப்படி போகிறப்ப வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னா அப்போ வந்து அவங்கள வந்து ஒரு குகையில் வந்து தள்ளி உட்கார வைப்பாங்க ஐயா. ஆனால் நாளடைவில் அது எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுனாலே அது ஒரு தீட்டு, அதை தள்ளி வச்சிடணும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்துகிறாங்க ஐயா இந்த சமுதாயம். அது மட்டுமாங்க ஐயா, நம்ம திருப்பூர் மண்ணில் நடந்ததை வந்து நம்ம ஷாலினி பேச்சாளர் வந்து அழகாக சொன்னாங்க ஐயா. 200 பவுன் தங்க நகைகளை போட்டு சீராட்டி பாராட்டி கண்ணுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்து அமுச்சு விட்டது எதுக்குங்க ஐயா? தூக்கு போட்டு சாவறதுக்குங்களா, இல்லை உயிரை மாச்சிக்கிறதுக்குங்களா? ஒரு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருந்தா அந்த பொண்ணு போயிருக்குமாங்க ஐயா. இந்த மாதிரி இப்படி பயந்துக்கிட்டு நம்ம உறவினர்கள் என்ன சொல்லுவாங்களோ, ஊர் என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அந்த பொண்ணோடைய உசிரே போச்சுங்க இல்லைங்க ஐயா. இது எங்கெங்க ஐயா சாதனையை கண்டோம்? எல்லாமே பெண்களுக்கு இப்போ சோதனையாக தாங்க ஐயா இருக்குது. இன்றைய சூழ்நிலைன்றது பெண்களுடைய சுதந்திரத்தில் சாதனையும் இல்லை சோதனையும் இல்லை, கட்டுக்கதையாக தாங்க ஐயா இருக்குது அப்படின்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேங்க ஐயா. அருமை அருமை அருமை. சூழலில் பெண் சுதந்திரம் என்பது ஒரு சாதனையே. என் கூட இத்தனை பொண்ணுங்க பேச வந்திருக்காங்க, இதுவே ஒரு பெரிய சாதனை தானேங்க. இன்னைக்கு உதவி பண்ண அவங்க அம்மா தான், அதுவே சாதனை, பெரிய சாதனை. அந்த அம்மா ஒரு பெரும் முதலாளி. ஒரு காலத்துல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைன்னா புருஷன் வீட்டுல சமைக்க சாதனை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. பொண்டாட்டி அன்னைக்கு ஃபுல்லா பட்டினியா தாங்க இருப்பா, புருஷன் மட்டும் வெளியே போய் சாப்பிட்டு வருவார். ஆனா இன்னைக்கு காலம் அப்படியா இருக்குங்க. காலிங் பெல் அடிக்கும், ஒரு அண்ணன் வருவார், பீஸா கொண்டு வருவார். 1/2 மணி நேரத்திற்கு பிறகு மட்டன் பிரியாணி கொண்டு வருவார். இது அல்லவோ சாதனை? இதுதான் எங்க சாதனை. அது அந்த அம்மாவுக்கு மட்டும், ஐயாவுக்கு இல்ல. ஐயா, ஒரு காலத்துல இதே தமிழ்நாட்டுல தான் ஒருத்தன் பஸ்ல இடிச்சானாலும் மூஞ்சில ஆசிட் அடிப்பேன்னு சொன்னாலும் நாங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம்னு சொன்ன அதே தமிழ்நாட்டுல இன்னைக்கு நீ பஸ்ல இடிச்சேனா பள்ளியர்னு அரைவோன்னு சொல்வாங்க, நீ ஆசிட் அடிச்சேனா என் கையில பூ பறிச்சுட்டு இருக்குமான்னு கேட்கிற அதே தமிழ்நாட்டுல தானேங்க இன்னைக்கு நம்மளும் இருக்கோம். இதுதானே சிறப்பு. முன்னாடி ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா குடும்பம் செதறோம்பாங்க. இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு நீ போன் வாங்கி கொடுக்கலனா அன்னைக்கு வீடு செதறோங்க. ஒரு காலத்துல சூழ்நிலை மாறி போச்சு. ஒரு காலத்துல பொண்ணுனா நீ டீச்சர் தான் படிக்கணும், நீ டீச்சர் தான் ஆகணும்னாங்க. இன்னைக்கு பொண்ணுங்க ஒவ்வொரு துறையில சாதிச்சுட்டு வரலையாங்க. இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில இருந்த ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்த திரௌபதி முர்மு இன்னி இந்தியாவோட முதல் குடியரசு பெண் குடியரசு தலைவரால ஆகலையாங்க. இது அல்லவோ சாதனை? எங்கெங்க திரௌபதி முர்மு, இந்திரா காந்தின்னு போறோம். உங்க திருப்பூர்ல ரீசெண்டா ஒருத்தங்க அவார்ட் வாங்கினாங்க, சந்தியா மணிமாறன். உங்க யாருக்காவது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க பண்ணது சாதனை இல்லையாங்க, அது எப்படிங்க சோதனையா மாறும்? ஒரு காலத்துல புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பொண்டாட்டிய பேசவே விட மாட்டாங்க. நீ எதுக்கு பேசுற, உனக்கு பேசுற உரிமையே கிடையாதும்பாங்க. இன்னைக்கு எந்த வீட்டுல புருஷனை பொண்டாட்டி பேச விடுறாங்க? உங்களுக்கு என்ன தெரியும், கம்புன்னு இருங்க, இது அல்லவோ அவ சொல்ற வார்த்தை, இதல்லவோ பெண் சாதனை என்று கூறி நிறைவு பெறுகிறேன். உண்மையிலே சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல இங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது. ஐயா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இந்த மேடையில் அரங்கேறிச்சு. அன்பு தங்கச்சி வந்து ஒரு அருமையான சாதனை, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்த சொன்னாங்க. சொன்ன அடுத்த சில நொடிகள்லையே அவங்களுக்கு எத்தனை உதவிகரங்கள் இந்த இடத்துல இருந்து. அவங்க வரும்போது இங்கே இப்படி ஒன்று நடக்கும், இவ்வளோ நிதி உதவி நம்ம கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு செலவுக்காக வச்சிருக்கலாம், இல்லை சில பேர் அக்கௌண்ட்டில் கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் இந்த இடத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையின் சோக கதையை தன்னோட இயல்பாக நடந்த ஒரு விஷயத்த இந்த அரங்கத்தில் எடுத்து சொல்லும்போது மேடை பேச்சில் கொஞ்சம் பலத்த கைத்தட்டல், அதிகபட்சமாக எழுந்து நின்று 2 கைத்தட்டல் கொடுத்தா முடிஞ்சிருக்கும். ஆனால் இத்தனை பேர் எந்திரிச்சு வந்து நிதியுதவி கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த பெண் சாதனை பெண்ணாக அந்த இடத்துல நமக்கு தெரியுறாங்க. அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். இப்போ இதே மேடையில் அந்த புள்ள சொல்லிருச்சு, எல்லாரும் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிள்ளை படித்து முடிச்சுட்டு ஏதோ சாதிக்கணும்னு வெளியில் வருது. இந்த சமூகம் சாதிக்க விடலை, அம்மாவுக்கு முடியல, யாருக்கும் முடியல, நீ எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லுது. இங்கேயும் யாரும் உதவிக்கரம் நீட்டலை. இப்போ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை சாதனை ஆகுமா இல்லை அது சோதனை ஆகுமா? ஆக இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆறுதலும் மாறுதலும் மட்டுமே அந்த பெண்ணுக்கான சாதனையாக மாறுமே தவிர, அந்த துணை என்ற ஒன்று சரியாக அமையலை, அந்த பாதுகாப்பும் இதுவும் கிடைக்கலன்னா கண்டிப்பாக எந்த பெண்ணும் சாதனை பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான விஷயம். இன்னொரு விஷயம் ஐயா அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு வேந்தர் தொலைக்காட்சியின் மக்கள் தர்பார் நிகழ்ச்சி மூலமாக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நாங்கள் ஒரு விஷயத்தை அறிக்கையிடுறோங்க. எங்களுக்கு நீங்கள் தியாக பட்டமே கொடுக்க வேணாம், எங்களுக்கு நீங்கள் மகளிர் தினமும் கொண்டாட வேண்டாம். ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுங்க, வீட்டில் சோறு பொங்குங்க, குழம்பு வைங்க, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி ஸ்கூலுக்கு அனுப்புங்க, பகலில் வேலைக்கு போங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க, துணியை துவைங்க, வீட்டில் சீரியல் பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணுங்க, நைட்டு பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து தூங்க வைங்க, நைட்டு 12 மணிக்கு மேலே நீங்கள் போய் தூங்குங்க, மறுபடியும் 5 மணிக்கு எந்திரிங்க. உங்கள் ஒவ்வொரு ஆண்மகன்களுக்கும் நாங்கள் சிலை வைத்து சர்வதேச ஆண்கள் தினத்தை சிறப்பிக்க தயாராக இருக்கோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு செலவைக்கிறோம் சொல்கிறோம். வேண்டாம், எங்களுக்கு உங்கள் தியாகி, உங்கள் புளியோதரையும் வேண்டாம், உங்கள் பொங்கச்சோறு வேண்டாம். வாழ்க்கையில் நாங்களும் பார்க்குறோங்க, பல நூற்றாண்டு காலமாக பொம்பளையா பிறந்த ஒரே காரணத்துக்காக தியாகிங்கிறீங்க, அன்னை தெரசாங்கிறீங்க, செம்மல்ங்கிறீங்க, புகழ்ச்சியிலையும் கவிதையிலையும் மட்டுமே எங்களை வளர்த்து விட்டுட்டு வாழ்க்கையில் வதக்கின தக்காளியை விட மோசமாக எங்களை வாழ வச்சுட்டு இருக்கீங்களே, அப்புறம் எப்படிங்க நாங்கள் சோதனை பேசாமல் இருக்க முடியும் சொல்லுங்க? சிலை வைக்கிறதுனாலே அது உங்களுக்கு தான். வச்சிருங்க. ஒரு சுதந்திரம்னா எப்படி இருக்கணும்? அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடைச்சா அது சுதந்திரம். அப்படின்னா எங்களுக்கு அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடைக்கல, அறியாமையில இருந்து மட்டும்தான் கொஞ்சம் வெளியில வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு வீட்டை விட்டு பெண் வெளியில போனா அது அடிமைத்தனம், போகக்கூடாது, அவன் நடத்த கெட்டுருவா, இல்லை தவறான வழிக்கு போயிடுவான்னு சொல்லி வீட்டில் ஓரமாக உட்கார வச்சாங்க. அப்படி கிடையாது, பெண் வெளியில போனாலும் தன்னை பாதுகாத்து கொண்டு தன் குடும்பத்திற்காக உழைக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டினாங்க பெண்கள். அந்த அறியாமை ஒளிஞ்சிச்சு. சரி, வெளியில வந்துட்டோம், வேலை செஞ்சுட்டோம். பெண் சுதந்திரம் உண்மைனா ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்கணுங்க? வீட்டில் இருக்கிற பெண் வேலைக்கு போறாளா, அதை புரிஞ்சுக்கிறணும் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகன். இன்னைக்கு டைலாக்காக பேசுறாங்க, அவன் எங்க சமைக்கிறா, இப்படிதான் ஒரு நாள் எங்க வீட்டுக்காரரும் நேராக வீட்டுக்கு வந்தாரு. மா, சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி, ஒரு தந்தூரி சிக்கனு, 2 சப்பாத்தி ஆர்டர் போடுறேன்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். அப்பா, ஆஃபீஸில் வேலை செஞ்சு பட்டிமன்றம்னு ஊராக போயிட்டு வீட்டில் இருக்கிற இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ ரெஸ்ட் கிடச்சிருச்சு சாமி, நிம்மதியாக இருக்கலான்னு மூச்சு விட்டு உள்ளே இழுக்க கூட இல்லை. ஏங்க, ஆர்டர் போடுறதான் போடுறீங்க, ஒரு 7 மணி 8 மணி வாக்கில் போட்டிங்கன்னா சுட சுட வந்துடும், அப்போ சூடாக உட்காந்து சாப்பிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடலான்னு சொன்னேன். இந்தாரி, நான் உனக்கு ஆர்டர் போட்டேன், ஸ்விக்கியில் ஆர்டர் போடலைன்ட்டாரு. இப்படி தான் இருக்குது பெண்களுடைய சாதனை. ஆனால் மேடையில் வாயிலேயே சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யாருங்க வீட்டில் சமைக்கிறா, எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. எப்படிங்க 365 நாள் அடுப்பாங்கரையிலே கிடக்க முடியும்? ஒரு நாள் ஒரு மாற்றுக்காக வெளியில் ஆர்டர் போட்டால் அந்த ஒன்றை தூக்கி 10 மேடையில் சொல்லி காமிச்சிடுறீங்க. இதுவா பெண்களோட சாதனை? இதெல்லாம் சோதனையாக தான் முடியுது. ஒரு காலத்தில் கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்ணாங்க. அது எதற்காக அப்படின்னா வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மெயினான காரணமாக இருந்துச்சு பெண் குழந்தைகளை கொல்றதுக்கு. ஏன்னா பாதுகாப்பு இல்லைனோ இல்லை வேற எந்த விஷயத்துக்காகவும் பெண்களை கொல்லலை, அவங்களுக்கு வருமானம் குறைவு, அதனால அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து கட்டி கொடுக்க முடியாது, சிரமமா இருந்துச்சுன்னு கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வந்துச்சு, பெண் குழந்தைகளை தெய்வமா போற்றுனாங்க. சின்ன மகாராணியே மகளாக வந்தாய், சிரிப்பால் எந்த நெஞ்சில் சந்தோஷம் தந்தாய், அப்படி இனிமையா இருந்துச்சு. அடடா, எங்களை கூட கொலை பண்ணாம வரவே இருக்கிறீங்களேன்னு சந்தோஷப்பட்டோம். கொஞ்சம் தாண்டலை, வாழ்க்கை எப்படி போச்சு தெரியுங்களா? சோதனை மேல் சோதனை
போதுமடா சாமி வேதனை யாரு பாடினான்னு கேட்டுக்கிறோம். தாங்காது பூமின்னு எங்க வாழ்க்கை போச்சு. உங்க வீட்டுக்காரர் பாடினாரா? இல்ல, அவர் பாட மாட்டாரு. ஏன்னா அவர் பாரத்தையும் சேர்த்து நான் சுமக்கிறேனே, அப்புறம் எப்படி அவருக்கு சோதனைன்னு வரும்? ஐயா, இந்த மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் யோசிக்கிறாங்க, கர்ப்பமாக இருக்கும்போது கடவுளே பெண்ணா மட்டும் இந்த குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு. அதுக்கு ஒரே காரணம் தான், அன்னைக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொல்றதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, வறுமை, வரதட்சணை கொடுமை. இன்னைக்கு கொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அது பாலியல் வன்கொடுமை மட்டும்தான். அதை நான் மறுக்கலை. ஆனால் நாங்கள் பாலியல் வன்கொடுமை இருக்கிறதுனாலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த சமூகம் இருக்கிறதுனாலையும் மட்டும் எங்கள் வாழ்க்கை சோதனைன்னு நாங்கள் சொல்லலை. சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. எந்த ஒரு பெண்ணுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா ஆண்களும் நடந்துக்கிட்டாலே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சோதனையை கடந்து சாதனையாகும். எந்த ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு முன்பு தகப்பனும் திருமணத்திற்கு பின்பு கணவனும் சரியாக அமையவில்லையோ அந்த பெண் எந்த நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லவும் முடியாது, சாதனையை நிகழ்த்தவும் முடியாது. எந்த ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகமும் தன்னை சார்ந்த குடும்பத்தில் இருக்கும் ஆண்மகள் பெண்மகள் அத்தனை பேரின் துணையும் அவர்களுடைய உணர்வு ரீதியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதோ அன்றுதான் பெண்களுடைய வாழ்க்கை சோதனைகளை கடைந்து சாதனையாகும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை பேரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர், அருமை. வெளியே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது. பெண்கள்னாலே வீட்டு வேலை செய்ய வேண்டும், சமையலறை தான் உன் கோட்டை, சமையலறை தான் உன் வீடு, சமையல் தான் உன் வேலை என்று சொல்லிய வாய்கள் எல்லாம் மூடும்படி பெண்கள் என்று சந்திராயனில் உள்ள ஏணிப்படிகளை எட்டி மிதிக்கிறார்களே, அதல்லவா சாதனை? அது மட்டும் இல்லைங்கயா, அதாவது பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது, பெண்ணுங்கிறது வந்து 6 அறிவு ஜீவன் மட்டும்தானா? 5 அறிவு ஜீவன் இருக்காதா? ஏன்னா அந்த காலத்துல மனுநீதி சோழனை கேட்டு தன் கன்றுக்காக நீதி கேட்டு நீதிமணியை அடித்த பசு ஒரு பெண் தானே, அது ஒரு சாதனை தானேங்க. சுதந்திரம் கிடைச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? இன்றும் ஏதாவது ஒரு ஆண் வந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தாலுமே ஏதாவது ஒரு ஆண் வந்து உடனடியாக தூக்கிலிடப்படுவான் அப்படிங்கறத ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? கிடையாது. ஆனா திரௌபதி முர்மு இப்போ இறுதியாக 2022 இறுதியில இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதி ஒரு ஆண் ஜனாதிபதி கொண்டு வந்தாரா? கிடையாது. அதற்கு முன்பு கொண்டு வந்தாரா? கிடையாது. இது அளவா ஒரு சாதனை. ஐயா, என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு என்றோ சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஆனால் அந்த சுதந்திரத்தை கையாளுவதில் தான் இருக்கிறது பெண்களின் சுதந்திரம். சாதனையா இல்ல சோதனையா என்று அப்படி பார்த்தா, இப்போ சும்மா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் நம்மளை தவறா பார்த்துட்டு அப்படின்னா, ஐயோ தவறா பார்த்துட்டேன்னு இனிமேல் அந்த பக்கம் கூட நம்ம போக கூடாதுப்பா அப்படின்னு வந்து இருந்தா அது சோதனையா தாங்க இருக்கும். என்று ஒரு பெண் தனது வீரத்துடன் தனது அவனுடைய சட்டையை பிடித்து அவன் கண்ணம் பழுக்கும்படி 4 அறை அறிந்து அவன் செயல்படுகிறாளோ அப்பதான் வந்து சாதனையாக மாறுதுங்க. அதுதான் ஏன் சொல்லுகிறேன், பெண்களுக்கு சுதந்திரம் இன்றைய சூழ்நிலையில் சாதனை தான், சாதனை தான், சாதனை மட்டும்தான் என்று என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பெண்களை சாமி என்றீர்கள், அம்மா என்றீர்கள், அவள் ஒரு மனிதி என்பதை அடிப்படையில் மறந்து விட்டீர்களே. அதைத்தான் சொல்றோம், பெண் சுதந்திரம் இன்னும் சோதனை கதையா இருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு பெண் பிள்ளை சம்பாரிச்சு அவங்க வீட்டை காப்பாத்துனா அந்த சமூகம் அந்த குடும்பத்தை எப்படி தெரியுமா நடத்துது? குற்றவாளியா நடத்துது. அதாவது ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆகுது அப்பாவுக்கு, இருந்தாலும் தான் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும்னு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து படிக்க வச்சிடுறாங்க. படிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க இப்ப வீட்டை சம்பாதிச்சு காப்பாத்துதுங்க. ஆனா இந்த சமூகம் சொல்லுதே, பெண் பிள்ளை சம்பாரிச்சு ஆண் வர்க்கம் உட்காந்து சாப்பிடுதா? என்ன இதுதான் சொல்றேன், சோதனை கதைன்னு. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ படிக்க வச்சது அம்மா அப்பா, கஷ்டப்பட்டு வளர்த்தது அம்மா அப்பா, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு 2 பேத்துக்கும் தாங்க இருக்கு. அதனால என்னைக்கு அந்த முடிவு மாறுதோ அன்னைக்கு நான் சொல்றேன், பெண் சுதந்திரம் சோதனை கதை இல்லைன்னு. எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் நம்ம ஒரு விஷயத்த கவனிப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா, ஸ்கேன் பண்ணி பார்க்குறது தப்பு, அதில் என்ன குழந்தைகள் இருக்குன்றதை அங்கே சொல்ல மாட்டோம் அப்படின்ற சட்டம் சொல்லியிருக்குன்னு. என்னைக்கு அந்த பலகை ஒவ்வொரு மருத்துவமனையிலிருந்து விளக்கப்படுகிறதோ அன்று சொல்றேன், எங்கள் பெண் சுதந்திரம் சாதனை கதையாக மாறிவிட்டது என்று. நாங்கள் வந்து பெண்ணியம் பேசுகிறோம், உரிமை பேசுகிறோம், முன்னுரிமை கொடுங்கன்னா நான் சொல்லலை. நாங்கள் சமமாக நிற்க தயார். டிக்கெட் வாங்கணுமா? நிற்கிறோம். நிற்க விட நீங்கள் தயாரா? அன்னைக்கு நிலைமை மாறட்டும். அன்னைக்கு நான் சொல்கிறேன், பெண்ணின் சுதந்திரம் சோதனை கதை இல்லைன்னு. ஐயா, எல்லாத்தையும் விட நல்லா பேசுவேன், நானே எமோஷ்னலாக லாக் ஆகிடுவேன். அது ஏன் சோதனை? யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பெண்ணுமே
எல்லாமே நல்லா பேசுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, மேல மேல உயர்வாங்க. ஒரு விஷயம் போதும், எமோஷனலி லாக், மொத்தமும் லாக்டு தான். அப்படி எத்தனை பேர் தெரியுமா இன்னமும் சிறைப்பட்டுட்டு இருக்கோ. அதனால தான் சொல்றேன், பெண்களின் சுதந்திரம் சோதனை கதை அப்படின்னு. பெண்களே, உங்களுக்கு இனிமேல் 2 கண்கள். அது ஒன்று திமிரு, மற்றொன்று ரௌத்திரம். இது 2 எப்போதும் ஒரு 2 கண்களாக போற்று. இன்ன வரைக்கும் எனக்கு அதுதான் சிறந்த ஒரு காப்பானா இருந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் நீ டவுன் ஆகுறியோ, இந்த சோதனை கதை எப்ப சாதனை கதையா மாறும்லாம் என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா ஒன்னு சொல்ல முடியும், எப்பெல்லாம் நீ டவுனா ஃபீல் பண்றியோ அப்ப அஃபர்மேஷனா நான் சொல்றேன் இந்த 4 வரிகள். என்னுடைய முண்டாசு கவி பாரதி சொன்ன இந்த 4 வரிகளை நினைவுல வச்சுக்கோ. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச் செருக்கு, இவை அனைத்தும் ஒருங்கமைவு பெற்ற பாரதி கண்ட புதுவை பெண்ணாய் நீ மாறு என்று கூறி இன்றளவும் இக்கால சூழ்நிலையில் பெண்களின் சுதந்திரம் என்பது சோதனை கதையே என்று கூறி நிறைவு செய்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். வைஷாலி ரமேஷ் பிரபு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க செஸ்ல. அவங்க இந்த இளம் வயதுல பல சோதனைகள் கடந்துதானங்க சாதனை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த காலத்துல பெண்களோட சுதந்திரங்கிறது நிச்சயமா சாதனை கதையா தானங்க இருக்கு. அப்ப ஏங்க நம்ம எல்லாரும் சோதனைன்னு சொல்றோம்? சோதனைன்னு சோதனையே பார்த்துட்டு இருந்தா அவங்க இப்ப வெற்றி பெற்ற ஒரு சாதனையை படிச்சிருக்கவே முடியாதுங்க. இப்ப நம்ம எல்லாரும் கூகுள், யூடியூப் அப்படின்னு தேடி சாதனை பெண்கள்னு தேடினா இந்திரா காந்தி, சாவித்ரி பாய் பூலே, ஜான்சி ராணின்னு வரதை நிறுத்திட்டு நம்மளும் அந்த சோதனை கடந்து சாதனை படைத்தா நாளைக்கு நம்மளும் யூடியூப், கூகுள்ல தேடினா நம்ம பேரும் வரும் இல்லைங்க? சூப்பர். ஏன் இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் சாதனை செஞ்சுட்டு தானங்க இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய சாதனை இல்லைங்க. ஒவ்வொரு தடங்களுக்கும் மிஸ்டேக்குக்கும் பின்னாடி தாங்க நான் ஒவ்வொருவரும் சரி செய்து கொள்கிறோம். அந்த மிஸ்டேக்கை தாண்டி சரி செய்தனால தானங்க இந்த மேடை நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய சாதனை தானங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் உனக்கான கதவுகள் திறந்திடும். ஆமாம், அடுத்த அடியை நான் எடுத்து வைத்தால் தான் எனக்கான கதவுகள் திறந்திடும். ஏங்க இங்க அமர்ந்து கொண்டு பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மாணவிகளும், அதாவது பெண் மாணவிகள் ஒவ்வொருவரும் நாளைக்கு வரலாறு படைக்கிறவங்களா மாறலாம் இல்லைங்க. ரீல்ஸை தாண்டி இப்ப இன்ஸ்டால எல்லாம் ரீல்ஸ் போடுறோம், அதை தாண்டி சாதனை படைத்தாங்கன்னா நாளைக்கு அவங்களே எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களா மாறலாம் இல்லைங்க இந்த பெண்கள் எல்லாரும். தற்காலத்துல பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது நிச்சயமா சாதனை கதையா மட்டுமே இருக்குன்னு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இறுதி வடிவம் தீர்ப்பு கொடுக்க நம்மெல்லாம் சேர்ந்துருக்கணும். குழப்பிட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. இந்த பொண்ணு சொல்லுச்சு அப்படி ஒன்று நடந்தால் பார்ப்போம் அப்படின்னுச்சு. இப்போ தான் தெரிஞ்சிச்சு 2 கண்ணு 2 பார்த்தோன்னே கரெக்டாக போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஒரு பக்கம் சாதிச்சிட்டோம்டான்னு வெறி கொண்டு பேசுகிறாங்க ஒரு குரூப் ஒன்றும் கிடையாதுடா நீ வெட்டி போயிடலான்னு சொல்லி ஒரு குரூப் பேசுகிறான். ஒருத்தர் சும்மா நம்மளை வச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த 3 கேட்குறப்ப உண்மை கரெக்டு, நீங்கள் பேசுகிறதெல்லாம் தெளிவான சத்தியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமூகத்திற்கு, இன்றைய விவாதத்திற்கு ஏதேனும் ஒரு தீர்வு காணணும்ல. நம்ம அந்த தீர்வு நம்ம சொல்லி தானே ஆகணும். அந்த தீர்வு எதன் அடிப்படையில் சொன்னோன்னு சொல்லணும்ல. சும்மா நாளும் தீர்வு சொல்லிட்டா இன்றைக்கி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே விமர்சிக்கிறோம். நீங்கள் அப்படிலாம் சொல்லிட முடியாது நீதியரசர் அவர்களேன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம சராசரி மனிதர்கள் இங்கே உட்காந்து தீர்ப்பு வழங்கிட்டு போனால் வெளியே போகிறப்ப அவங்க அம்மா சொல்லும் இங்கே கிடைக்கா லூசு பயின்ட்டு போயிடும். அப்போ அந்த தீர்வையும் நம்ம தர்மத்தோடு சொல்ல வேண்டும். அப்பா உட்காந்துருக்காரு, அந்த தர்மத்தையும் சேர்த்து சொல்லணும், நியாயத்தோடு சொல்ல வேண்டும். அப்போ இந்த பெண் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையே கெட்ட வார்த்தைங்குதுங்க. நீ யாரா சுதந்திரம் கொடுக்க எங்களுக்கு? நாங்கள் சுதந்திரம் நீ யார் கொடுக்குறதுக்கு நான் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியோடு இந்த தொடக்கத்தை உருவாக்கி சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது நியாயமாகவும் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையிலும் பெண்கள் சாதித்தார்கள். இப்பேற்பட்ட கடுமையான இடத்திலும் பெண்கள் சாதித்தார்கள். இப்பேற்பட்ட கடுமையான சூழ்நிலையும் பெண்கள் சாதித்தார்கள், சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு பக்கம் எவ்வளோ சோதனையை கிடக்கிறோம் தெரியுமா? இந்த சமூகம் எங்களை வைத்திருக்கிறது எப்படி தெரியுமா? இந்த சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பட்ட வேதனை தெரியுமா? இந்த சமூகத்தில் எங்களுக்கு என்ன நிலை தெரியுமா? எதை செய்தோம் தெரியுமா? எப்படி இருக்கிறோம் தெரியுமா? என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் தெரியுமா என்று சொல்லி அவர்கள் பட்ட வேதனையும் சொல்கிறார். அதான் அதில் உள்ள விஷயம். அந்த வேதனை தான் காரணம் என்று சொல்லி சாதனை வரவில்லை என்று சொன்ன ஒரு கூட்டத்திலிருந்து, டேய் நீங்கள் 2 பேர் பேசுகிறது டுபாக்கூர், மொத்தம் எதுவுமே கிடையாது, கட்டு கதை,
உன்னை தெய்வம்னா அம்மான்மா சாமின்மா இதெல்லாம் சும்மா பூச்சாண்டி. உன்னை ஏமாற்றி இப்படி நடத்துகிறாங்க. பெண்ணுக்கு சுதந்திரமே இல்லை சார், அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அப்புறம் ஏன் சார் நீங்கள் அதை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பேசுது. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண் சுதந்திரம் என்பது ஒரு காலகட்டத்தில் விட்டு வெளியே வர முடியாமல் இருந்தாங்க. குடும்ப தலைவி என்ற பெரும் பொறுப்பை எடுத்தாங்க. குடும்ப தலைவி சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஹோம் மேக்கர்ஸ் வந்து பெரிய கஷ்டமான விஷயம். மற்ற இடத்துல வேலை பார்ப்பெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம், வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்புக்கு நடுவே பிள்ளை அப்பனுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நடுவே வாழ்க்கை நடத்துவது மிக கஷ்டம். உலகத்திலேயே மற்ற வேலையெல்லாம் பார்த்துலாம் ஹோம் மேக்கர் தான் பார்க்க முடியாது. அதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து பெரிய வேலை பார்க்குறாங்கன்னா அம்மாக்களாக இருப்பது. அந்த அம்மாக்கள் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நடுவே தவம் இருந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். அதே போல் இன்றைக்கு கால சூழ்நிலையில் 5ஆம் வகுப்பு வரை பெண்களை மட்டுமே ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஏன்னா 5வது படிக்கும் வரை உள்ள குழந்தைகளுக்கு மன சோர்வை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு பெண்கள் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. ரொம்ப விட்டுருங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. சோதனையா சாதனையா இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கோம், நமக்கு எதிராளி போல இருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. எல்லோர் வாழ்விலும் பெண்கள் வருவார்கள், எல்லோர் வாழ்விலும் சிறப்பிப்பார்கள், அதில் மாற்றம் கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம், சென்னை கண்ணகி நகர் மோசமான பகுதி, கஞ்சா அதிகமாக விற்கக்கூடிய பகுதி என்று சொல்லி காவல்துறை செய்திருக்கும். ரவுடியிசம் இருக்கக்கூடிய பகுதி என்று அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவார்கள். இந்த பகுதியிலிருந்து இந்தியாவுக்காக கபடி குழுவில் உலக அரங்கில் வெற்றி பெற்று கண்ணகி நகர் கார்த்திகா பெண் சுதந்திரத்துக்கு அவளே எடுத்துக்காட்டு என்று சொல்லி, தடைகள் இருக்கும், தடையை உடைத்தால்தான் சுதந்திரம் கிடைக்கும். அந்த பெண்மணி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் ஒரு பெண்மணி வெளியே வர முடியுமா என்று தெரியாது. அந்த அம்மா தான் அடையாளம் தமிழனுக்கு, அந்த அம்மா தான் இந்திய பெண்மணிக்கு அடையாளம். நீங்கள் ராக்கெட்டில் போனோன்னு சொல்லலாம், எதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. அந்த கண்ணகி நகரிலிருந்து கார்த்திகா வந்தது தான் இந்திய பெண் சுதந்திரத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை சொல்லி சுதந்திரத்தில் இன்னும் வர வேண்டியதில்லை, இல்லை என்று சொல்லவில்லை, சுதந்திரம் இன்னும் வர வேண்டியது இருக்கின்றது. கிடைத்த சுதந்திரத்தை வளமாக சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி அடைவோம் என்று சொல்லி இன்றைய சூழ்நிலையில் பெண் சுதந்திரம் என்பது சாதனை கதையே என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும், நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய், ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும், பொது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய் வருவாய், மக்கள் தர்பார்.